கொஞ்சம் காலியான பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபில் பண்ணி செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுட்டு சுண்டல் ஊற வச்சு நான் வந்துட்டேன். அப்புறம் இவங்களும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டா, அவளும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாளா. சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு உருட்டுற சவுண்டு. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி தரேன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சன்னா மசாலா ரெடி பண்ணலான்ட்டு அதை ரெடி பண்ண போயிட்டேன். இவ்வளவும் செஞ்சு கடைசியில் இன்னைக்கு சாப்பிட முடியாமலே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரெகுலராக நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு டிஷ் பண்ணுவோம் கீழே எல்லாரும் சேர்ந்து. இந்த மாதம் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு அதை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் இதெல்லாம் காலையில் சாப்பிடும்படி ஆகிப்போச்சு. இதெல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாக்கிங் கிளம்பிட்டோம். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு வீட்டிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் கீழே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டு இந்த டேவையும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.